கருவாடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணியை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை அது கருவாடில் ஊற்றி வச்சுருக்கலாம். அது கொஞ்சம் ஊறுற வரைக்கும் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ கருவாடு க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம சுடுதண்ணியில் ஊற போட்டிருக்கனால சென்டரை வந்து நம்ம எடுத்தாலே கொஞ்ச நேரம் கழித்து சென்டரை எடுத்தாலே அது வந்து அதுவே வந்துடும். அப்போ முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கருவாடை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே 2-3 தடவை அலசி வச்சுக்கலாம். நான் குழம்பு மண் சட்டியில் வைக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரியவும் வெந்தயம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா போட்டு அந்த தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கவும் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் குழம்பு மசால் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ண வச்ச கருவாடையை அதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் தேங்காவை அரைச்சி வச்சு அதோட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்பு கெட்டியாகவும் இறக்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.